குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம், திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் ஏசிஇ. அதாவது சீட்டு கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு இருக்கும், அதை வந்து ஏஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த படத்தோட டைட்டிலாக வச்சிருக்காரு இயக்குனர் ஆறுமுககுமார் அவர்கள். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து எழுதி இயக்கி தயாரித்தார். இது அவருடைய இயக்கத்தில் வந்து 2வது படம். சில படங்களையும் அவர் தனியாக தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள். பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்கள். இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட கேஸ்ட் குரூவை பார்க்கலாம். ருக்மணி வசந்த், விஜய் சேதுபதி, யோகி பாபு, பப்ளு பிருத்திவிராஜ் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, துபாய் ஜெயில இருந்து விஜய் சேதுபதி, அதாவது போல்ட்டு கண்ணன் அவருடைய கேரக்டர் நேம், அவர் வந்து அங்கேருந்து ரிலீஸ் ஆகுறாரு. ரிலீஸ் ஆகும்போது அங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட வந்து, உள்ள கைதியாக இருக்கிற ஒருத்தர்கிட்ட வந்து ஃபோனில் பேசுகிறாரு. இவர் சொல்கிறாரு, என்னுடைய பழைய அடையாளங்கள் எல்லாம் அழிச்சிட்டு புதுசாக ஒரு வாழ்க்கை வாழ போகிறேன், நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபோனில் பேசுகிறாரு விஜய் சேதுபதி. அவரும் சரிடா, நீ எதுவும் அவசரப்பட்டு யாருக்காக உதவி பண்ணுறேன்னு போயிட்டு வேறு ஏதாவது பண்ணிடாத, ஏன்னா பண்ணால் உன்னுடைய இது எல்லாமே பழைய ஃபைலை நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்படி இவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருங்கிறத இந்த படத்தில் காமிச்சாங்களா இல்லையாங்கிறத அப்புறம் பார்க்கலாம். இப்போ இவர் மலேசியா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டார். துபாயிலேருந்து மலேசியா ஏர்போர்ட்டுக்கு வந்தால் அங்கே வந்து யோகி பாபு வந்து ஒருத்தரை வந்து வேலைக்கு ஏதோ கூப்பிட்டுருப்பார் போல். ஊர்லேருந்து ஒரு பையனை வேலைக்கு கூப்பிட்டவரை இவர் வர்றதை பார்த்துட்டு இவர் தான் அவர் நினச்சிட்டு இவர் பேரெல்லாம் கேட்டுட்டு இவர் வேலைக்கு கூப்பிட்டு போய் ஒரு ரூமில் தங்க வைக்கிறாரு. இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் ஹீரோ வந்துட்டார். அடுத்து கதாநாயகியை காமிக்கல. கதாநாயகி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளு, அவருடைய மகள், பப்ளு பிருத்திவிராஜோட மகள் தான் ருக்மணி வசந்த். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் நைட் நேரத்தில் வந்து ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறது, இப்படி சம்பாரித்து அவங்க அப்பாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து விஜய் சேதுபதி வந்து பஸ்ஸில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு 2 பேருக்குள்ள ஹீரோயின் சந்திச்சாலே என்ன ஆகும், காதல் வரணும்ல, அப்படியே காதல் வந்துடுது. காதல் வந்ததுக்கப்புறம் பாட்டும் வருது. ஜஸ்டின் பிரபாகரனுடைய சாங்ஸ் எல்லாம் வருது. பின்னணி இசை வந்து சாம் சிஎஸ், அது ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கு அடிக்கொருக்கா. இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பணம் தேவைப்படுது. விஜய் சேதுபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் தேவைப்படுது. ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வரைக்கும் தேவைப்படுது. எதுக்கு தேவைப்படுதுன்னா, ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் ஹீரோயினுக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் ஃபீல் பண்ணுறாரு. சீட்டு விளையாட போகிறாங்க. யோகி பாபு சேர்ந்து போட் கிளப்பில் போய் சீட்டு விளையாட போகிறாங்க. மலேசியாவோட ஒரு பகுதியில் போய் சீட்டு விளையாட போனால் அங்கே தான் வில்லன் இருக்காரு. ஏன்னா ஹீரோ வந்துட்டாங்க, ஹீரோயின் வந்துட்டாங்க, இப்போ வில்லனும் வராரு கதையில். அங்கே போய் சீட்டு விளையாட போகிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, மற்ற ஆளுக கூட விளையாண்டு கொஞ்சம் அளவு நிறைய பணம் ஜெயிச்சிடறாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் வில்லன் கூட ஒரு கட்டத்தில் விளையாடக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. அப்போ தான் அந்த சீட்டு, படத்தோட டைட்டில் வச்சாங்களா ஏசிஇ, அந்த சீட்டை வந்து சீட்டு கட்டில் இருக்க அந்த சீட்டை வச்சு தான் அந்த வில்லன் ஜெயிச்சிடறாரு. இவர் ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் கடன் பட்டுறாரு. 10-20 லட்ச ரூபான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த நாணயம் வந்து வெள்ளி, மலேசியாவோட நாணயம், நம்மது வந்து ருபீஸ், அப்படி ஏதோ ஒரு அமௌண்ட் சொன்னாங்க. 1 கோடி ரூபா வரைக்கும் கடன் பட்டுறாரு நினைக்கிறவர். கதாநாயகன் வந்து அவருக்கு சீட்டு கட்டில் வந்து கடன் பட்டு போயிடுறாரு. 1 வாரம் 10 நாளில் கொடுக்கணும், இல்லைன்னா அவன் தலையெடுத்துருவேன் அப்படிமா வில்லன் மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன மாதிரியான டிசிஷன் எடுத்தாரு, ஹீரோ இதுக்கு முன்னாடி துபாய் ஜெயிலுக்கு போனதுக்கான ரீசன் என்ன, இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த படத்தோட படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டின் பிரபாகரன் அவருடைய ஒரு பாடல், மாண்டேஜ் சாங் ஒரு பாட்டு வந்து நல்லா இருக்கு. படத்தோட பின்னணி இசை வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. சாம் சிஎஸோட பின்னணி இசை வந்து பாத்தீங்கன்னா எல்லா படத்துலையும் ஒரு மிரட்டலா வாசிப்பாரு. இன்னொன்று வந்து படம் சென்சார் சர்டிஃபிகேட் போட்டதுலேருந்து முடிகிற வரைக்கும் வாசிப்பாரு. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டடா ஒரு சில இடங்கள்ல தான் வாய்ச்சிருக்காரு. ஆனா அவருடைய பின்னணி இசையும் பெரிய அளவுல ரசிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் பின்னணி இசையில வந்து கிங்கு தான், அதை நான் வந்து ஒத்துக்கிறேன். இந்த கதைக்கு, திரைக்கதைக்கு அவருடைய பின்னணி இசை வந்து ஒட்டலை. ஏன்னா படம் நல்லா எடுத்து கொண்டு போய் கொடுத்தா தானே இசையமைப்பாளர் வந்து அதில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். படமே நான்
திரைக்கதையே போர் அடிக்கும் போது அவர் என்ன பண்ணுவார், சாம் சிஎஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது. அப்புறம் இன்னொரு கதாநாயகி இருக்காங்க, யோகிபா ஒரு இடத்துல விஜய் சேதுபதி போல்ட்டு கண்ணனை போய் வேலை சேர்த்து ஒரு இடத்துல அங்கே ஒரு கதாநாயகி இருக்காங்க, அவங்களும் நல்லா அழகா இருக்காங்க. அவங்களே கூட அந்த படத்துக்கு மெயின் கதாநாயகியாக கூட பண்ணியிருந்திருக்கலாம். ஏன் ருக்மணி வசந்த் வந்து டைரக்டர் செலக்ட் பண்ணாருன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ஹீரோயின் அளவுக்கு வந்து ஈக்குவலாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட கேரக்டரைசேஷனும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ல கொள்ளையடிக்கிற பணம், அதை போலீஸ் துரத்துறது விஷயங்கள்லாம் ஒரு தெளிவான திரைக்கதை, சுவாரஸ்யமான திரைக்கதை இல்லை. இரண்டாம் பாதியில முதல் பாதியுமே ஏதோ ஒரு மாதிரி தான், 1 மணி நேரம் அப்படியே ஓடுது. இரண்டாம் பாதியும் போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது. அப்புறம் பேங்க்ல பணத்தை கொள்ளையடிச்சது அதை சால்வ் பண்ணணும்ல, அதுக்காக ஒரு சில ரீசனை வச்சு படத்தை முடிக்கிறாங்க. ஓவராலா பார்க்கும்போது இந்த ஏசி திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றது, ஓகே. ஏதோ வெயிலுக்கு ஒரு 2 மணி நேரம் ஒரு ஏசி தியேட்டரில் போய் உட்காந்து பார்க்கணும்னா பார்க்கலாமே தவிர ரொம்ப படம் ஆகா ஓவோ சூப்பர் அப்படின்னா நம்ம சொல்லிட முடியாது. காமெடி காட்சிகள் படத்தில் இருக்குது, ஆனால் சிரிப்பு வரலை. நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த திரை விமர்சனம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க, பெல் பட்டனையும் சேர்த்து எடுத்துங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.